போராட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்த விதிமுறைகளை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என பாகுபாடு காட்டாமல் அமல்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். வேறு என்ன கருத்துக்களை எல்லாம் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது, நீங்க பதிவு பண்ணல? வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த காவல்துறையினர் ஆளுநரை கண்டித்து திமுக போராட்டத்தை அனுமதித்ததாக குற்றம் சாட்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சேகர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் திமுகவின் போராட்டத்திற்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஏனென்றால் அவர்கள் வேறு மாதிரியான பார்வையை எதிர்க்கட்சிகள் மீது செலுத்துவதாகவும், எனவே எந்த விதிகளுக்கு உட்பட்டும் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது என்பது தொடர்பாக வினா எழுப்ப வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன்பு இந்த விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சென்னை காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதில் மனுவில் திமுக போராட்டத்திற்கு எந்த அனுமதியும் காவல்துறை தரப்பில் இருந்து வழங்கப்படவில்லை எனவும், அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த மனு மீதான விசாரணையின் போது பாமக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கே பாலு அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கூறி பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கைது செய்யப்பட்ட நிலையில் திமுகவினர் கைது செய்யப்படவில்லை எனவும், திமுக போராட்டத்தை காவல்துறை தடுக்கவில்லை எனவும் புகார் தெரிவித்தார். காவல்துறை தரப்பில் அனைத்து விதிமுறைகளும் பின்பற்றப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து விதிமுறைகளை ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என பாகுபாடு காட்டாமல் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என நீதிபதி தன்னுடைய கருத்தினை தெரிவித்தார். மேலும் சட்டம் எவருக்கும் மேலானது அல்ல எனவும், சட்டத்திற்கு உட்பட்டுதான் அனைவரும் செயல்பட வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் காவல்துறை பாரபட்சம் காட்டக்கூடாது எனவும், எதிர்காலத்தில் இதுபோல் நடைபெறக்கூடாது எனவும் தெரிவித்தார். மேலும் ஆட்சிகள் மாறினாலும் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து செயல்படுவார்கள் எனவும், எனவே அதற்கு அவர்கள் சட்டத்தை மதித்து செயல்பட வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய அறிவுரை வழங்கினார். போராட்டத்திற்கு அனுமதி வழங்குவது தொடர்பான விதிகளை வகுத்து உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்த நீதிபதி பாமக மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.